அன்சாத் சிவில் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம ஃப்ளை ஆஷ் பிரிக்கோட மேனுஃபேக்சரிங் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஃப்ளை ஆஷ் பிரிக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது, அந்த ரா மெட்டீரியலை என்ன மிக்ஸ் ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணுறாங்க, அதை என்ன மிஷினில் போட்டு எப்படி அவுட்புட் எடுக்கிறாங்க, அதை எப்படி காய வைக்கிறாங்க, எப்படி க்யூரிங் பண்ணுறாங்க, கடைசியாக எப்படி நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தான ஃப்ளை ஆஷ் பிரிக் கிடைக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடு கட்டுறவங்களுக்கு செங்கல் யூஸ் பண்ணலாமா ஃப்ளை ஆஷ் யூஸ் பண்ணலாமான்னு ஒரு டவுட் இருக்கும். அதை பற்றி ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அது பயோவில் இருக்கும். அந்த வீடியோ வேணுன்றவங்க அந்த வீடியோ பாருங்கள். ஃப்ளை ஆஷ் மேனுஃபேக்சரிங் எப்படி பண்ணலான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் திருப்பூர் பெருமாளூர் சிட்டியில் லொக்கேட்டாக இருக்கிற எவரெஸ்ட் ஃப்ளை ஆஷ் பிரிக் மேனுஃபேக்சரிங் தான் வந்திருக்கோம். இங்கே ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸை எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்க தான் வந்திருக்கோம். இங்கே ஃப்ளை ஆஷ் பிரிக்கை மேனுஃபேக்சர் பண்ண 3 மெட்டீரியலை யூஸ் பண்ணுறாங்க. என்னென்னா சிமெண்ட், எம்சாண்ட், அப்புறம் ஃப்ளை ஆஷ் டஸ்ட் தான். இந்த 3 மெட்டீரியலையும் எப்படி ஸ்டோர் வச்சுருக்காங்கன்னா, சிமெண்ட்டை க்ளோஸ்டு ஆஃபர்லையும் எம்சாண்டையும் ஃப்ளை ஆஷ்க்கும் ஓப்பன் ஏரியாவிலேருந்து தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த 3 மெட்டீரியலையும் மிக்ஸ் பண்ண எம்சாண்டையும் ஃப்ளை ஆஷையும் ட்ரம்முக்கு மாற்றுறாங்க. அது மாற்றுறதுக்கு ஜேசிபி டிராக்டரிங் மிஷின்ஸை யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தா சிமெண்ட்டையும் ரெக்கவர் சைஸுக்கு ஏற்ற மாதிரி கம்ப்யூட்டர்ஸ் மிஷின் மூலிமா வேண்டிய அளவு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க. ரெக்கவர்ட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணி இந்த மெட்டீரியலை நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க. ஃபைனலாக நம்ம கிடைக்கிற ப்ராடக்ட் தான் வெட் ஃப்ளை ஆஷ் மிக்ஸ். மிக்சிங் ப்ராசஸ் தான் முடிஞ்சு கிடைக்கிற இந்த மிக்ஸை மறுபடியும் ஒரு கன்வேயர் பெல்ட் மூலியமாக ஹைட்ராலிக் கம்ப்ரஷன் மிஷினுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மிக்ஸை எல்லாம் கம்ப்ரஷன் மிஷினில் நல்லா கம்ப்ரஸ் பண்ணி ஃபைனலாக நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் தான் ஃப்ளை ஆஷ் பிரிக் மாடல். இந்த பிரிக்கோட சைஸு பார்த்தோம்னா 9 இன்ச் லென்த்தும் 4.5 இன்ச் வித்தும் 3 இன்ச் ஹைட்டும் இருக்கும். இந்த பிரிக்கோட ரெக்கவர்டு சைஸும் இதுதான். ஃப்ளை ஆஷ் பிரிக்கை இந்த பிளான்ட்டில் 2 விதமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ரெக்கவர்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்மால் ஸ்கேல், லார்ஜ் ஸ்கேல். ஸ்மால் ஸ்கேலில் ப்ரொடக்ஷன் பண்ணுறது தான் இவ்வளோ நம்ம பார்த்துருந்தோம். லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, பெரிய ஆட்டோமேட்டிக் ஹைட்ராலிக் மிஷின் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த 2 மிஷின் கம்பேர் பண்ணும்போது சின்ன மிஷின் பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 10,000 கல்லை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதுவே பெரிய மிஷின் மூலிமா ஒரு நாளைக்கு 30,000 ஃப்ளை ஆஷ் பிரிக் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இது போக 9 இன்ச் லென்த்து, 9 இன்ச் வித்து, 3 இன்ச் ஹைட்டுங்கிற சைஸ்லேயும் ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸை இந்த பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் 3 மந்த்ஸ்க்கு இங்கே யூஸ் பண்ணுற வாட்டரை செக் பண்ணுறாங்க. அது போக சிமெண்ட்டும் 3 மந்த்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ண மாட்டாங்க. எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்கன்னா, பிரிக்கோட ஸ்ட்ரென்த்து மாறாமல் இருக்கணும், அதோட குவாலிட்டியும் நல்லதாக வரணும், எஃபெக்ட் ஆகிறதுக்காக இந்த ப்ராசஸ்லாம் பண்ணுறாங்க. இந்த ஹைட்ராலிக் மிஷினை பர்ச்சேஸ் பண்ணோம்னு சொன்னால் நமக்கு மினிமம் 40 lakhs ஆகிறது தேவைப்படும். அது போக இந்த யூனிட் அமைக்கிறதுக்கு ஒரு லார்ஜ் சைஸ் ஆஃப் லேண்டும் நமக்கு தேவைப்படும். இந்த மாதிரி பிளான்ட் அமைக்கணும்னு நீங்களும் நினச்சிங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கீம் மூலிமா நீங்களும் அமைக்கலாம். அது எப்படின்னா, நீட் சிக்னஸ் ஸ்கீம் மூலிமா கவர்மெண்ட்டு இதுக்கு தேவையான அரசு மானியமும் புதிய தொழில் முனைவர்களுக்கு எம்எஸ்எம்இ லோனும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. சுழல் செய்ய நினைக்கிறவங்க இந்த ஸ்கீம் மூலிமா ட்ரை பண்ணலாம், நீங்களும் பயன்பெறலாம். ஃபைனலாக கிடைக்கிற இந்த ஃப்ளை ஆஷ் பிரிக் மோல்டை ட்ரை பண்ணதுக்காக ஒரு க்ளோஸ் ஏரியாவில் தான் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஃபஸ்ட்டு 3 நாளைக்கு க்யூரிங் பண்ண மாட்டாங்க. அப்புறமா இந்த ஸ்டோரிங் ஏரியாவை டஸ்ட் எல்லாம் பார்த்துப்பாங்க. ஏன்னா பிரிக்கில் ஃப்ளோரசன்ஸ் அதிகமாக இருக்காங்க. ஃப்ளோரசன்ஸ் தான் என்னென்னா, பிரிக் மேலே ஒயிட்டாக படிக்கிற ஒரு உப்பு தான் ஃப்ளோரசன்ஸ்னு சொல்லுவோம். 3 நாள் ட்ரை பண்ண இந்த பிரிக்ஸ் எல்லாம் சன்லைட்டில் படுற மாதிரி ஓப்பன் ஏரியாவில் எகெயின் லோடிங் பண்ணுவோம். ஒவ்வொரு நாளும் ப்ரொடியூஸ் பண்ணுற பிரிக்கை தனித்தனியாக ட்ரை பண்ணதுக்கப்புறமா தான் க்யூரிங் பண்ண கொண்டு வருவோம். ஃபஸ்ட்டு 7 days க்யூரிங் எப்படி பண்ணுவாங்கன்னா, ஸ்ப்ரே க்யூரிங் தான் பண்ணுவாங்க. அதாவது தண்ணியை ஃபுல்லாக விடாமல் பிரிக்ஸ் மேலே படுற மாதிரி மட்டும் விடுவாங்க. அதுதான் ஸ்ப்ரே க்யூரிங். அந்த 7 நாள் முடிஞ்சதுக்கப்புறமா அகெயின் 7 நாள் ஸ்டீம் க்யூரிங் பண்ணுவாங்க. அந்த ஸ்டீம் க்யூரிங் எப்படி பண்ணுவாங்கன்னா, இந்த பிரிக்ஸ் மேலெல்லாம் ஒரு தார்ப்பா இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் கவரை பண்ணி அதுக்கு மேலே க்யூரிங் பண்ணுவாங்க. இதுதான் ஸ்டீம் க்யூரிங் சொல்லுவோம். இந்த ஸ்டீம் க்யூரிங்லாம் முடித்து ஃபைனலாக வரதுக்காக பிரிக்ஸை தான் நம்ம சேல்ஸுக்கு அனுப்புவாங்க. ஃபைனலாக கிடைக்கிற இந்த ஃப்ளை ஆஷ் பிரிக்கில் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்து, அதோட வாட்டர் அப்சார்ப்ஷன், சவுண்ட்னஸ் இப்படின்னு சொல்லி ஃபீல்டில் எல்லா டெஸ்ட்டும் பண்ணி முடிச்சக்காரமாக கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கே ப்ரொவைட் பண்ணுவாங்க.
ஃப்ளை ஆஷ் பிரிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுற 3 மெட்டீரியல் பார்த்தோம்னா சிமெண்ட், ஃப்ளை ஆஷ், அப்புறம் எம்சாண்ட் டஸ்ட். இது 3 எப்படி கிடைக்குதுன்னா, சிமெண்ட் வந்து பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் 53 கிரேட் ஓபி சிமெண்ட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து தான் இந்த எம்சாண்ட் வந்து எங்கேருந்து கிடைக்குதுன்னா, குவாரிலேருந்து ராக்கை வந்து அரைச்சி க்ரஷ் பண்ணி ஃபைனலாக கிடைக்கிற ஒரு ப்ரை ப்ராடக்ட் தான் வந்து எம்சாண்ட் டஸ்ட்டு. அதுக்கப்புறமா ஃப்ளை ஆஷ். இந்த ஃப்ளை ஆஷ் வந்து எங்கேருந்து கிடைக்குன்னா, தெர்மல் பவர் பிளான்ட் தான் கிடைக்குது. இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் மேட்டூர் தெர்மல் பவர் பிளான்ட் தான் மேக்ஸிமம் வந்து ஃப்ளை ஆஷ் வந்து இவங்க வந்து அன்லோடிங் பண்ணிக்கிறாங்க. இந்த மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் மந்த்லி வைஸ் கிட்டத்தட்ட 3 lakhs பிரிக்ஸ் வரைக்கும் பார்த்தோம்னா இவங்க மேனுஃபேக்சர் பண்ணி சைட்டுக்கும் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எங்கெங்கெல்லாம் சேல்ஸ் பண்ணுறாங்கன்னா, அருகில் இருக்க ஈரோடு, திருப்பூர் சுற்றுவரப்பரிகள், கோபி, கோயம்புத்தூர், உடுமலைப்பேட்டை இந்த மாதிரி ஏரியாவுக்கெலாம் வந்து மேக்ஸிமம் இவங்களே வந்து அன்லோடிங் பண்ணி கொடுத்துட்றாங்க. மேலும் தகவலுக்கு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். இது போன்ற பயனுள்ள தகவலாம் மேலும் அறிய அன்சார்ட் சிவில் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.